யோசிங்க, நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றீங்க. பட் அதுல ஏஐன்னு லேபிள் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டையே பெர்மனண்டா பேன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்க பேரை வச்சு யாரோ ஒரு டீப் ஃபேக் வீடியோ போட்டாங்க, ஆனா அதை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்குள்ள அந்த வீடியோ வைரல் ஆகி உங்களோட ரெப்புடேஷனே போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மக்களே, இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க தான் இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ஒரு சூப்பரான 3 hours ரூலை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வெறும் வார்னிங் இல்லைங்க, Feb 20, 2026 இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த புது ரூல்ஸ் உங்களோட யூடியூப் சேனலையும் சோஷியல் மீடியாவையும் எப்படி மாற்ற போகுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லாம் யாராவது தப்பான கான்டென்ட் போட்டால் அதை நம்ம கவர்மெண்ட்டே ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கான்டென்ட்டை ரிமூவ் பண்ண 36 hours டைம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ரூல், அதாவது 36 hours ரூலுக்கு பதிலாக 3 hours ரூலாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் இல்லை கோர்ட் ஒரு கான்டென்ட்டை இல்லீகல் அப்படின்னு ஃப்ளாக் பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக் மாதிரியான பிளாட்ஃபார்மில் அதை அடுத்து 3 hours ரிமூவ் பண்ணி ஆகணும். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை வைரல் ஆக்கிறதுக்கு 36 hours தேவையே கிடையாது. ஸோ திடீர்னு வர மிஸ்இன்ஃபர்மேஷனை தடுக்க தான் இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல். கவர்மெண்ட் இப்போ ஒரு புது டேர்மை யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் SGI, சிந்தட்டிக்கலி ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன். இப்போ இதுதான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. SGI அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆடியோவோ இல்லை வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஏஐ அல்கோரிதம் வச்சு க்ரியேட் பண்ணுறீங்களா, அது உண்மையான ஆள் மாதிரியோ இல்லை உண்மையான சம்பவம் மாதிரியே இருந்தால் அதுதான் SGI அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டீப் ஃபேக், யாராவது ஒரு ஆக்டர் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஏஐ வச்சு பண்ணுறது. செகண்ட், ஏஐ வாய்ஸ் ஓவர், ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரியே இருக்கிற ஏஐ வாய்ஸ். தேர்ட், ஏஐ ஜென்ரேட்டட் ரியலிஸ்டிக் இமேஜ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னன்னா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஆல்டர்னேட்டிவ் கான்டென்ட்டுக்கெலாம் லேபிள் பண்ணியே நீங்கள் ஆகணும். எல்லாத்துக்கும் லேபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. அதுக்கும் கவர்மெண்ட் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவில் கலர் கரெக்ஷன் பண்ணுறது, நாய்ஸ் டிடெக்ஷன் பண்ணுறது இல்லை சப்டைட்டில் போடுறதுக்குலாம் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணால் லேபிள் தேவை கிடையாது. செகண்ட், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், பார்வை இல்லாதவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர்ஸ்க்கு லேபிள் தேவை கிடையாது. தேர்ட், படிப்பு சம்பந்தமான ரிசர்ச் பேப்பர் இல்லை ப்ரெசன்டேஷனுக்காக ஸ்டாக் ஏஐ இமேஜை யூஸ் பண்ணாலும் எக்ஸெப்ஷன் உண்டு. தென் ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் லேபிள் தேவை கிடையாது, பட் மீனிங் மாற்றாமல் இருக்கணும். Feb 20, 2026 இருந்து லேபிளிங் கம்பல்சரி. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் லேபிள் பார்க்குற மாதிரி ப்ராமினெண்ட்டாக இருக்கணும். முந்தி 10% ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ன்னு சொன்னாங்க, இப்போ அது கிளியர் விசிபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கான்டென்ட் அப்படின்னா ஸ்டார்டிங்லே இது ஏஐ வச்சு பண்ண ஆடியோ அப்படின்றத ஒரு டிஸ்க்ளைமர் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்ட், ரொம்ப மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். இதுதான் டெக் பார்ட். பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ உங்கள் வீடியோவில் பெர்மனன்ட் மெட்டா டேட்டாவை எம்பர்ட் பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் லேபிளில் மேனுவலெல்லாம் ரிமூவ் பண்ணவே முடியாது. அதை ட்ரேஸ் பண்ண ஒரு யூனிக் ஐடி இருக்கும். எந்த ஏஐ டூலை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்றத ட்ரேஸ் பண்ண முடியும். இப்போது கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கிற பிக்கஸ்ட் த்ரெட்ஸ் பற்றி பேசலாம். சேஃப் ஹார்பர் ப்ரொடெக்ஷன், இதுதான் யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை காப்பாற்றுது. யாரோ ஒரு யூசர் தப்பான வீடியோ போட்டால் யூடியூபை அரெஸ்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அது யூசர் பண்ண தப்பு. ஆனால் இப்போது இந்த 3 hours ரூல்ஸ் பிளாட்ஃபார்மை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேஃப் ஹார்பர் போயிடும். அப்போது கவர்மெண்ட் யூடியூபை லீகலாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால யூடியூப் இப்போ கிரியேட்டர்ஸ் மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் லேபிள் பண்ண மறந்துட்டா உங்களோட அக்கௌண்ட் சஸ்பென்ஷனில் இருந்து பெர்மனன்ட் பேன் வரது கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இல்லீகல் கான்டென்ட்டை நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போட்டிங்கன்னா உங்கள் ஐடென்டிட்டியை போலீஸ்கிட்ட டைரெக்டாக ஷேரும் பண்ணிடுவாங்க.
இப்போது இன்னொரு ஸ்பெஷல் ரூலுமே இருக்குங்க. யாரோட ப்ரைவேட் இமேஜ் ஆச்சும் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் ஏஐ வச்சு அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ரொம்ப முக்கியமான ரூல் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், Feb 20, 2026 இந்த ரூல்ஸ் எல்லாமே இந்தியா ஃபுல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கீங்கன்னா இப்போவே ஆல்டர்டு கான்டென்ட் லேபிள் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஐடி ரூல்ஸ் 2026ன்னு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு ஃபுல்லாக அதிலே வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் பாருங்கள். சேஃப்டி ஃபர்ஸ்ட், கான்டென்ட் ஒரிஜினலாக இருந்தால் பயமே இல்லை. ஆனால் ஏஐ யூஸ் பண்ணால் டிரான்ஸ்பரன்சி தான் இப்போ கவர்மெண்ட் கேட்குற ஒரே ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்கள் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள ரொம்ப சேஃபாக இருக்க சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.